ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. இவர்களை மாதிரி பேச்சிலேயே லவ் பண்ற ஒரு ஆளை கண்டுபிடிச்சாதான் உண்டு. அதுல 7 கூடனாவே சுக்கரன் இருக்கிறதுனால இவங்கள மாதிரி லவ் சொல்றதுக்கு ஒருத்தர் பிறந்து வரணும். காதல் ஆசை யாரை விட்டதோ தன மேஷராசிக்காரங்களை எடுத்து பாருங்க. அந்த குறிப்பிடப்பட்ட ஷூ, அந்த குறிப்பிடப்பட்ட தொப்பி, குறிப்பிடத்தக்க கண்ணாடி தான் போடுவாங்க. சும்மா அந்த லோக்கல் பிராண்ட்லாம் போட மாட்டாங்க. இந்த வருடம் 5 கிரகம் சேர்க்கை ஆகுது. இவங்களுக்கு ஒரு அடிஷனல் போனஸ். இவங்க காதல ஜெயிக்க வைக்க கொடுக்க ஒரு டீமே வரப்போகுது. கொடுத்த சந்தங்களில் என் மனதை நீ அறிய நான் உரைத்தேன். அதுல கீழே எழுதியிருப்பாரு அப்படியே அந்த லெட்டர்ல. இன்பில்டாவே மேசராசிக்கார ஆண்கள் தான் ரொம்ப எக்ஸ்போசிவா இருப்பாங்க. அவர்கள் பாத்தீங்கன்னா 100க்கு 99.99 பேர் அன்றைய தினம் ஓகே தான் ஆவாங்க. ஒண்ணு கூட மிஸ் ஆகாது. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ அடிக்கடி நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். குரு பயிற்சியை பற்றி பேசியிருக்கோம், சனி பயிற்சியை பற்றி பேசியிருக்கோம், பயிற்சி நிறைய பயிற்சி, தசாபுத்தி கோச்சாரம், அது இதுன்னு எல்லாமே பேசியிருக்கோம் சார். ஒரு வித்தியாசமாக காதலர் தினத்தை பற்றி பேசுவோம். வருகின்ற காதலர் தினம் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும், எந்தெந்த ராசிக்காரர்கள் எப்போ போய் லவ் சொல்லணும், எப்படி போய் லவ் சொல்லணும், சொல்லலாமா சொல்லக்கூடாதா? இதில் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் சார், பொதுவாக கேட்குறேன். எந்தெந்த ராசிக்காரர்கள் காதலை சொல்லலாம், எந்தெந்த ராசிக்காரர்கள் காதலிக்கலாம், எந்தெந்த ராசிக்காரர்கள் காதலிக்கவே கூடாது அப்படிங்கிறத சொல்லுங்க. உலகத்திலேயே இந்த ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்த ரெட்ரோ ஆன்மீகத்திற்கே நன்றிகள். இந்த காதலர் தினத்தை நான் சொல்லாமல் வேற யார் சொல்ல போறா? ஏன்னா வருங்கால இளைஞர்களுடைய ஒரு துடிப்பு அப்படிங்கிறதா நான் என்ன கருதுகிறேன். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, காதலருக்கு இந்த நெருப்பு ராசிகள்னு சொல்கிறவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம்லாம் லவ் வராது. இவங்களுக்கு லவ் வந்தாலுமே அதை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்குள்ள நம்ம பாடாப்படணும். ஆமாம், சிம்மராசிக்காரனுக்கெல்லாம் லவ் என்னத்த போய் என்னத்த அப்படிங்கிற மாதிரி. இப்போ மேசராசிக்காரங்க, சிம்மராசிக்காரங்க, தனுசு ராசிக்காரங்கெல்லாம் இன்பில்டாகவே லவ் பண்ணுவாங்க. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. முரட்டு லவ்வாக இருக்கும் இவங்க. அதே மாதிரி ஸ்கூல் லவ்ஸ் எல்லாம் இவங்க தான். இந்த காதல் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் இந்த பக்கமும் அப்படியே இந்த தாங்கிருதானா தீரனா திருசா இல்லைன்னா திவ்யா, ரொம்ப யோசிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் 4 பேர் இருக்காங்க. இந்த பக்கம் மீனராசி, மிதுன ராசி, இந்த பக்கம் கன்னிராசி, தனுசு ராசி. இவங்களுக்கெல்லாம் கான்செப்டே கிடையாது. லவ்ல இருக்கணும், அவ்வளோதான். யாரு கூட லவ்ல இருக்கோங்கிறதுல அப்புறம் சார், அது அப்புறம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் காதலிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ காதல் யாருக்கு பெரும்பாலும் வராது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு இந்த கடகராசிக்காரர்கள், அதே மாதிரி துலாம் ராசிக்காரர்கள், மகர ராசிக்கு அவ்வளோ சீக்கிரம் இவங்க லவ் பண்ண மாட்டாங்க. காரணம் என்ன? அப்படி லவ் பண்ணாலுமே அது யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸான ஆட்களுக்கு கூட சொல்ல மாட்டாங்க. மனசுக்குள்ளே அந்த மாதிரிலாம் அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரகசிய சீக்ரஸியோட மேக்ஸிமம் லெவல் இவங்க தான். அந்த மாதிரி. ஸோ லவ் லைஃப்பை பற்றி நிறைய சொல்லலாம். அப்படியே இந்த காதலர் தினத்துக்கு 12 ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த காதலர் தினம் எப்படி அமையும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். மேச ராசிக்காரர்கள் இந்த வருடம் அவங்களுக்கு காதல் எப்படி இருக்கும், அவங்க காதலை போய் சொல்லலாமா சொல்லக்கூடாதா, இல்லை சக்சஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத சொல்லுங்க. மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவர்களை மாதிரி பேச்சிலேயே லவ் பண்ற ஒரு ஆளை கண்டுபிடிச்சாதான் உண்டு. அது எப்படி சார்? அப்படியே இனிக்க பேசுவாங்க. ஏன்னா சுக்கிரன் தான் 2 கூடையவனாவே இருக்கான். அதே மாதிரி 7 கூடையவனாவும் சுக்கிரனா தான் இருக்கான். இந்த மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் அப்படி பேசியே கரெக்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் இவங்க தான். எப்படின்னா, காதலுக்கு மரியாதை படத்துல பார்த்துருக்கீங்களா? லவ் ஒன்லின்னு ஒரு புக்கு காட்டுவாங்க. இந்த பக்கம் விஜய், இந்த பக்கம் அவங்க ஷாலினி. அந்த லவ் ஒன்லி புக்கை எழுதுனதே சுக்கிரன் தான். ஏன்னா காதலின் தேவனே அவர் தான் இவங்களுக்கு 7 கூடையவனா இருக்கார். சரி, இவங்களுடைய ரொமான்ஸ் லைஃப் டிசைட் பண்றதே சுக்கிரன் தான். அந்த லைஃப் செட் ஆகுமா ஆகாதா? அது ஆகும். பெரும்பாலும் மேசராசிக்காரங்க பாருங்க, நான் வேணா எழுதி தரேன். அவங்களுடைய ஒய்ஃபும் அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க, அல்லது அவங்களோட சப்போர்ட்டிவா இருப்பாங்க. 2 பேருமே ஒரு எனர்ஜெட்டிக்கான யூத் கப்புள்ஸாவே இருப்பாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவங்க காதல் திருமணம் தான் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர். அதுல 7 கூடையனாவே சுக்கிரன் இருக்கிறதுனால இவங்கள மாதிரி லவ் சொல்றதுக்கு ஒருத்தர் பிறந்து வரணும். அவ்வளவு அழகா லவ் சொல்லுவாங்க. காதல் கோட்டை லவ் தான் போலியே சார். ஆமா, நிச்சயம். இவங்களுக்கு இந்த பேப்பர்ல எழுதி லவ் பண்றது, இந்த மாதிரி விதவிதமா இவங்களுடைய இதெல்லாம் பாத்தீங்கன்னா உட்காந்து லவ் பண்ணுவாங்கல்ல. இந்த வருடம் எப்படின்னா, இந்த சுக்கிரன் உபஜயஸ்தானமாகப்பட்ட 11ஆம் இடத்துல இருக்கான். எப்பெல்லாம் இந்த பிப்ரவரி வருகிறதோ
அப்போல்லாம் சுக்கிரன் ஆட்டோமேட்டிக்காக போயிடுறாரு, கும்பத்துக்கு போயிடுறாரு, மூவ் ஆயிடுறாரு. இவர் மூவ் ஆகும் பொழுதே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்குரிய அந்த வைப்ஸ் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருது. காதல் வைப்ஸா? காதல் வைப்ஸ். ஓகே, அப்படி சூப்பர். அந்த காதல் ஆசை யாரை விட்டதோ ரைட். தனநான. ஏன்னா பார்த்தீங்கன்னா இவங்க எப்பயுமே வந்து ஒரு மிடுக்கான ஆட்கள் மேசராசிக்காரங்க. அப்படின்னா மிடுக்கான ஆட்கள்னா பிராண்டடான பிராண்டு, ஓகே, அந்த மாதிரி பிராண்டு கண்ணாடி பிராண்டு. லக்ஸரியான லவ். இவங்களை போய் பாருங்க, மேசராசிக்காரங்களை எடுத்து பாருங்க. அந்த குறிப்பிடப்பட்ட ஷூ, அந்த குறிப்பிடப்பட்ட தொப்பி, குறிப்பிடத்தக்க கண்ணாடி தான் போடுவாங்க. சும்மா இந்த லோக்கல் பிராண்ட்லாம் போட மாட்டாங்க. அந்த மாதிரி இவர்கள் வந்து ஒரு லக்ஸுரியான ஆட்கள். இவர்களுடைய லவ்வை வந்து எப்படி ப்ரப்போஸ் பண்ணுறது சொல்லுவாங்கல்ல, உன் கால் தரையில் இல்லை, நீ முதல்ல நில்லு அப்புறம் வந்து சொல்லு, அந்த மாதிரிலாம் இவர்கள் லவ்வுக்காக ரொம்ப. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிடும் இந்த வருஷம். இது என்ன ஒரு ஆச்சரியம்னா, சக்சஸ் ஆயிடும். இந்த வருடம் வந்து 5 கிரகம் சேர்க்கை ஆகுது. இவங்களுக்கு ஒரு அடிஷனல் போனஸ் என்ன அப்படின்னா, சுக்கிரனோட சேர்ந்து எப்படி நம்ம ஒரு காதலுக்கு கூட துணை புரிய நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் டீமாக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இவங்க காதலை ஜெயிக்க வைக்க கொடுக்க ஒரு டீமே வரப்போகுது இந்த 11ஆம் இடத்துல. யாரெல்லாம் வர போறாங்க சார்? ஆமாம், செவ்வாய் வராரு, புதன் வராரு, சூரியன் வராரு, இந்த மாதிரிலாம் நிறைய கதை. சரி. ஸோ இப்போ இந்த சுக்கிரன் வரும் பொழுது இவர்கள் ஒயிட் ரோஸ் எடுத்துக்கணும், வித்தியாசமா. ஒயிட் ரோஸ். ஏன்னா இந்த லவ்வர் ஸ்டேக்குன்னு ஒரு பண்பு உண்டு. சார் அது ரெட் ரோஸ் தானே சார் கொடுப்பாங்க? அங்கதான் ஒரு பண்பு உண்டு. என்னன்னா அந்த லவ்வர்ஸ் டே அன்னைக்கு நீங்க பச்சை கலர் சட்டை போட்டா நீங்க ஃப்ரீன்னு அர்த்தம். பாருங்க, நான் கூட நம்ம பிளே அவர் ஃப்ரீலாம் கிடையாதுங்க. பச்சை கலர் ட்ரெஸ் போட்டா ஃப்ரீன்னு அர்த்தம். எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டிங்கன்னா எங்கேஜ்னு அர்த்தம். ரெட் கலர் ட்ரெஸ் போட்டால் நீங்கள் வந்து அப்போஸ்னு அர்த்தம்லாம் சொல்லுவாங்கல்ல. இவங்களுக்கு ரொம்ப இன்பில்டு கலரே ரெட்டு தான். ஏன்னா மேஷம்னாலே சிவப்பு. அதுக்காக அதெல்லாம் போட்டுக்க முடியாது, ஏன்னா அவங்க லவ்க்கு அகெயின்ஸ்ட் ஆகிடும். இவர்களுக்கு சுக்கிரனுக்குரிய கலர் 7 கூடிய சுக்கிரன் ஒயிட் ரோஸு. அன்னைக்கு நாள் 6 மணி, அதாவது வந்து எப்படியாவது கூட்டுத்தொகை 6 வர்ற மாதிரி, காலையில் 6 சாயந்தரம் 6 அல்லது 4 மணி 2 நிமிஷம், 2 மணி 4 நிமிஷம், அது 6 இருக்கணும். எப்படியோ உருட்டி போட்டு 6 வந்துடணும். சரி, சூப்பர். அந்த 6 வரும்போது ப்ரப்போஸ் பண்ணுங்க. ப்ரப்போஸ் பண்ணுறது எப்படி ப்ரப்போஸ்? சுக்கிரன்னா வந்து உங்களுக்கு தகவல் தொடர்பு, ஐடி, இந்த மாதிரி பெரும்பாலும் மெசேஜ் வடிவிலையோ அல்லது பெரும்பாலும் ஏதாவது ஒரு இன்டர்நெட் இமெயில் மாதிரியோ இவர்கள் வந்து ஒரு ஐ லவ் யூ டயானா அப்படியா சார்? சுக்கிரன்னா பாடல், பாடல் மூலம் தெரிவிக்கிறது. சில பாட்டு பார்த்தீங்கன்னா, கொடுத்த சொந்தங்களில் என் மனதை நீ அறிய நான் உரைத்தேன், அதில் கீழே எழுதியிருப்பார் அப்படியே அந்த லெட்டரில். அது ஒரு ஹிண்ட்டு. அதாவது என்ன அர்த்தம்னா, இவர் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுறாராம். அந்த மாதிரி ஒரு சாங்ஸ் மூலிமா இவங்க லவ்வை ரொம்ப க்யூட்டாக தெரிவிச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்க காதலை வந்து சக்ஸஸ் ஆகும். ஸோ மேசராசிக்காரர்களில் காதலை போய் யார் சொல்வா? ஆண் சொல்வாங்களா, பெண் சொல்வாங்களா? இது ஒரு வித்தியாசமான, இது என்னங்க கேள்வி? யாரா இருந்தாலும் மேசராசிக்காரங்களுக்கு சுக்கிரன் தான். அதனால இவங்க யார் சொன்னாலும் பெரும்பாலும் சுக்கிரன்னா பெண் அப்படிங்கிறதுனால இன்பில்டாவே மேசராசிக்கார ஆண்கள் தான் ரொம்ப எக்ஸ்போசிவா இருப்பாங்க. அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு 99.99 பேர் அன்றைய தினம் ஓகே தான் ஆவாங்க. ஒன்று கூட மிஸ் ஆகாது. இந்த வாட்டி மிஸ் ஆகாது இல்லை, மிஸ்ஸே ஆகாது அப்படிங்கிறது. இந்த வருடம் வந்துட்டு மேசராசிக்காரர்கள்ல எத்தனை பேருக்கு காதல் சக்சஸ் ஆகும்? எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுப்பீங்க? இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இவங்க பால்ய வயதுலேருந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸ்கூல் லெவல் ஆட்கள்லேருந்தே மேசராசிக்காரங்க லவ் பண்ண ஆரம்பிச்சு கேட்டு பாருங்க. ஒரு செடி ஒரு ஃப்ளவர், அந்த மாதிரி ஒரு செடி ஒரு ஃப்ளவர், அந்த மாதிரி அழகொலியிலே அந்த மாதிரிலாம் இவங்க வந்து அப்போலேருந்தே லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்களோட லவ் வந்து பாருங்க 100க்கு 95% வந்து இவர்களுக்கு இந்த மாதிரி ஓகே ஆகக்கூடிய ப்ராபபிலிட்டிஸ் ரொம்ப கஷ்டம். மேசராசிக்காரங்க அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். எழுதி வச்சுக்கோங்க, லவ்வே உங்களுக்காக தான். காதலின் தேவனை பேக்கெட்டை போட்டு சுற்றுற ஆட்கள் நீங்கள் தான். பொதுவாகவே செவ்வானாலே இந்த மேஷம் விருச்சிகம்லாம் ரொம்ப ஆக்டிவான ஆட்களாக இருப்பாங்க. ரிஷபம் துலாம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொமான்டிக்காக இருப்பாங்க. அது மாதிரிலாம் இந்த ஆரியம்மோ ரெமோலாம் இவங்க தான். அந்நியன்லே பாடலாம். அப்போ கன்னி ராசிக்காரர்கள், மிதுன ராசிக்காரங்கள்லாம் ரெட்டை குணமுடையவர்கள். இந்த பக்கம் ஐ லவ் யூ அனுப்பிட்டே இருப்பாங்க, இந்த பக்கம் மீட்டு அனுப்பிட்டே இருப்பாங்க. அப்படி மாற்றி மாற்றி அந்த மாதிரி ஆட்களாக இருப்பாங்க. புதன் அப்படிங்கிறதுனால அது கவிதையா அனுப்புவாங்க. கண்ணை விழிச்சா கடவுளே நீதானே அப்படிங்கிற மாதிரி, ஐயோ ஓவர்ரா டே அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த கடகராசிக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சந்திரன் தான் அது பார்த்தீங்கன்னா அப்படியே லவ்வா அப்படி வருவா சார் அப்படிங்கிற மாதிரி. எங்கள் வீட்டு குத்து விளக்கு நீ கிடைச்சா என் வாழ்க்கை கெத்து, அந்த மாதிரி. என்ன கானா லெவலில் இறங்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க எந்த லெவலுக்கு இறங்குவாங்க கடகராசிக்காரர்கள். அவங்க அந்த இசை சம்மந்தப்பட்டவங்க. இந்த சிம்ம ராசிக்காரங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லவ் எக்ஸ்போசர்லாம் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் சூரியன் அப்படிங்கும்போது எங்கிட்ட என்ன குறை பார்த்தீங்க, நான் ஏதாவது திருத்திக்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுறது. அப்படி சாப்பிட்டுட்டு அந்த இந்த வாட்டர் மெலன் ஸ்டார் பண்ணுவார்ல, அந்த மாதிரிலாம் பண்ணுற மாதிரி கிளம்பு 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 அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் பண்ணுவார்.
அடுத்ததாக இந்த குரு, இதான் ரொம்ப பாவம். இந்த மீனராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்களுக்கெல்லாம் இவங்களுக்கு லவ் பண்ணால் இதை கூட ஆச்சாரமாக லவ் பண்ணுவாங்க இவங்க. இவங்களுக்கு அதை கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் வந்து இந்த அந்த அம்பி எழுதுவார்ல இந்த லெட்ரு உபய குசலோபரி அந்த மாதிரி எழுதுவாங்கல்ல, தாளமுத்து நடராஜர் கவிதை காவனு போஸ்ட் அந்த மாதிரி நான் நிற்க உங்களை நான் சந்தித்ததிலிருந்து உங்கள் மேலே ஆசைப்படுகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க கேரக்டராக இருக்கும். மகரம் கும்பம்லாம் கேட்கவே வேணாம், இவர்கள் தான் சனி புரட்சி அப்படிங்கிறதுனால வர தூக்கிட்டு போகிற உனக்காக வெயிட் பண்ணுவேன் புரியுதா அப்படிங்கிற மாதிரி ஆட்கள். ஸோ இதெல்லாம் தான் உங்களோட குணங்களாக இருப்பாங்க. இதில் என்னென்னா அந்த சம்மந்தம் இல்லாத காம்பினேஷன் வந்து சேர்ந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் மீனராசிக்காரங்க பொண்ணாக இருப்பாங்க, பையன் வந்து மேசராசிக்கார பையனாக இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். இவங்க சம்பந்தம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முரட்டுத்தனமான சம்பந்தமாக இருக்கும். அப்போ தான் வந்து அந்த போர்வை மூடிட்டு பஸ் 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 ஓகே 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 அதெல்லாம் அந்த நிறைய பேர் லவ்வில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கும்பராசிக்காரங்க லவ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஐஷு லவ், குந்தவை, அவர் எப்போ பார்த்தாலும் ஐஷு ஞாபகமாகவே இருக்கிறார். குந்தவை வந்து அந்த மாதிரி இந்த கதைலாம் அந்த எக்ஸ்ல மீட் பண்ணுறது இதெல்லாம் இவங்க வாழ்க்கையில் ரொம்ப சகஜமாக நடக்கும். இவர் எங்கள் வீட்டுக்காரர் ஃபர்ஸ்ட் அவ்வளோதான் லவ் பண்ணாரு அப்படின்னு அவங்க வீட்டிலேயே சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா இவங்க திருத்த முடியாது, ஸோ இப்போ டிக்ளேர் பண்ணி விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ ஒவ்வொரு கிரகங்களுக்கும் இந்த மாதிரியான குணங்கள் ராசிகளுக்கான குணங்கள் இருக்கிறது. இதில் எந்த காம்பினேஷனில் என்ன கலர் பூ கொடுத்து எந்த காடை வேண்டிக்கிட்டு என்ன கலர் ட்ரெஸ் போட்டுட்டு பண்ணுறது, உண்மையிலேயே நாச்சியார் லவ் பண்ணியிருக்கீங்களா? ரொம்ப கஷ்டம் நாச்சியார், ரொம்ப கஷ்டம். இது நான் வந்து மனசுல இருந்து சொல்றேன். என் லவ்வை நான் ஓகே பண்ண படாப்பட்டேன், அதனாலதான் இந்த ரசிகர் சந்திப்பேன். உண்மை என்ன அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயத்தை வேணா நீங்க சாதிச்சிடலாம், ஆனா ஒரு லவ்வை ஓகே பண்றது அவ்வளவு கஷ்டம். கண்டிப்பா பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். அப்புறம் தெரியும் காதலர் தினம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 12 ராசிக்காரர்களுக்கும் இவங்களுக்கு சக்சஸ் ஆகும். இவங்க முரட்டுத்தனமா லவ் பண்ணுவாங்க, இவங்களுக்கு காதலே வராது, இந்த நாள்ல போய் 5 பேர்கிட்ட லவ் சொல்லி மாட்டிக்காத அப்படின்னு நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகா சொன்னீங்க சார். இந்த மாதிரி இன்னும் வருடம் வர காதலர் தினத்துக்கு மக்களுக்கு எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும், யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும், மெசேஜ் எப்படி எடிட் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி. ஆனால் ஒரு விஷயம் நேயர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். காதலுக்கென்று ஒரு தேவன் இருக்கிறான். நான் வாழ்க்கையில் மனசுலேருந்து சொல்கிறேன், காதலுக்கென்று ஒரு தேவன் இருக்கிறான், அவன் நல்ல காதலை சேர்த்து வைப்பான். உங்கள் லவ் உண்மையிலே உண்மைன்னா நீங்கள் பிரிஞ்சிருந்தா கூட அந்த லவ் காட் உங்களை சேர்த்து வைப்பார். இதை என் அனுபவத்தில் சொல்கிறேன். ஸோ அப்போது நீங்கள் உங்கள் மனைவியை உண்மையாக லவ் பண்ணுறீங்கன்னா யார் வந்து பிரித்தாலும் அவங்களால பிரிக்கவே முடியாது. காரணம் என்னென்னா பிகாஸ் லவ் காட் இஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் தேன் எனிதிங் இன் த வேர்ல்டு. அதனால் காதலை கடவுளாக பாருங்கள். காதல் ஃபன்னு கிடையாது, பி சீரியஸ். லவ் இஸ் டிவைன். அந்த கான்செப்டுக்குள்ளே வாங்க. லவ் வந்து ஃபன் கிடையாது. ஸோ காதல் திருமணம் தான் நாங்கள் பண்ணோம், ஜெயித்தோம். அதெல்லாம் எதுக்கு இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, நீங்களும் இந்த காதல் தினத்தில் ஒரு சத்தியம் பண்ணுங்கள், லவ் பண்ண உண்மையாக இருங்க. நிச்சயம் அந்த காதல் உங்களை வாழ வைக்கும்.